உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த சினிமா, பார்க்கு, கோவிலு. அண்ணே கோயில்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சுனே. யார் அந்த பையன்? அது யாருன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் நான், வள்ளி, சுந்தரி 3 பேரும் நம்ம ஊர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற மரத்துல வேண்டுதல் சீட்டு கட்டுவாங்கல்ல, அதுல நான் கார்த்தி பேரை எழுதி கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் சுந்தரி அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதி கட்டுனா. அப்புறம் வள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி எழுதி கட்டுறீங்கன்னு கேட்டா. நான் இந்த விஷயத்த சொன்னேன். உடனே அவளும் சீட்டு எழுத ஆரம்பிச்சிட்டா. நாங்க எங்க லவர் கூட சேரணும்னு எழுதுறோம், நீ யாருக்கிட்ட எழுதுறேன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் எதுவும் சொல்லாமலே சமாளிச்சுட்டானே. இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதிதான் கட்டிருப்பான்னு தோணுது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. மரம் ஃபுல்லா வேண்டுதல் சீட்டு தான் எழுதி கட்டிருக்காங்க. அதுல வள்ளி கட்டின சீட்டை எப்படி நீ கண்டுபிடிப்ப? என்னாச்சு ரேணுகா, என்ன பிரச்சனை? எல்லாம் வழக்கம் போலதான். கோயில்ல எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை நிறைவேற்றணும் வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்ல வள்ளி மேடம் தான் வர சொல்லிருக்காங்க, நான் போகணும்னு துடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்ப எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி எந்த பொண்ணா இருந்தாலும் கேட்க தானே செய்வா. ஏன் நீங்களா இருந்தா கேட்க மாட்டீங்களா? சாரி ரேணுகா, போனை கொஞ்சம் வேலை கிட்ட கூட. இந்தாங்க, உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மேடம். வேலா, ஏன் இப்படி பண்ற? உனக்கும் ரேணுகாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. இனிமே நீ ரேணுகாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ கோயிலுக்கு கூப்பிட்டாலும் சரி, எங்க கூப்பிட்டாலும் சரி, நீ போய் தான் ஆகணும். ஆனா மேடம், நீங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, போகணும் தான். வேணும்னா ஒண்ணு பண்றேன், நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். அப்புறமா நகை கடைக்கு போலாம். ஐயோ, கோவிலுக்கு ரேணுகா கூட போனா அந்த சீட்டை தேட முடியாதுன்னு தான் அவளையே கழட்டி விட ட்ரை பண்ணேன். இப்ப என்னடானா இவங்களும் வரேன்னு சொல்றாங்களே. என்ன வேலை யோசிக்கிற? உங்க பிரைவசிக்கு நடுவுல நான் வரேன்னு யோசிக்கிறியா? சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்க ரெடியா இருங்க மேடம், நான் வந்து கூட்டிட்டு போறேன். வள்ளி மேடம் நம்மளோட கோயிலுக்கு வரேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு என்னோட நேர்த்தி கடனை முடிக்கணும். கூட யார் வந்தா என்ன, எனக்கு நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். வாங்க போலாம். ஏய், இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியுமா? நம்ம வேண்டுதல ஒரு சீட்ல எழுதி இந்த மரத்துல கட்டிவிட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். லவ் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிட்டு எழுதி கட்டினா நடக்குமா? வேண்டுதல்னா எல்லாமே வேண்டுதல் தானே. உனக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி கட்டிவிடு. உன் ஆள் பேரை கூட எழுதி கட்டிவிடு, கண்டிப்பா நடக்கும். அப்படின்னா நானும் எழுதி கட்டவா? எல்லாருமே எழுதலாம். எழுதுங்க. நீ எழுதலையா? வா, நீ எழுது. ஏய் வள்ளி, உனக்கு எந்த வேண்டுதலும் இல்லையா? நீயும் சீட் எழுதி கட்ட வேண்டியதானே? எனக்கு என்ன எழுதணும்னு தோணலடி. நம்ம போலாமா? வாங்க. ஆனந்தி, நீங்களாம் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் வள்ளி, என்னாச்சு? இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, ஓகே. சரி, போங்க. கதிர்வேலன், வள்ளி. கடவுளே, வேலன் தான் எனக்கு புருஷனா அமையணும். இந்த வள்ளியோட வேண்டுதல நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, பார்த்துட்டாளுங்களே. ஏய்,
எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ தனியா வந்து எழுதி கட்டுறியா? அப்படி என்ன உனக்கு வேண்டுதல்? காட்டு, நாங்க பாக்குறோம். இல்ல, நான் காட்ட மாட்டேன். நாங்க எல்லாரும் என்ன எழுதுறோம்னு மறைக்காம தானே எழுதுனோம். நீ எழுதினதை மட்டும் ஏன் காட்ட மாட்ற? சாரி டி, இது ரொம்ப பர்சனல். என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் விடுங்கடி. வள்ளி நீ கட்டு. ம். கடவுளே, எப்படியாவது வேலனை கூட சேர்த்து வச்சிரு. அது போதும். போலாமா? போலாம். ம். என்ன மேடம், இந்த மரத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சமாளிக்காதீங்க மேடம். உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த பையன் யாருன்னு இந்த மரத்துக்கு தெரியும், அப்படிதானே? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே கிளம்பியே வந்தேன். அதுக்குள்ள அந்த ரேணுகா உள்ள போந்து கெடுத்துட்டா. ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன் மேடம். ஏன் மேடம், மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டின பழிக்குமாமே, அப்படியா? ம்ஹும். ம்ஹும். ஏங்க ம்? கிளம்பலாமா? போலாம். நீங்க வாசலுக்கு வந்துருங்க, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வள்ளி. ம்? சாரி வள்ளி. எதுக்கு ரேணுகா? இல்ல, நீங்க அவர்கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு உங்க மேலதான் லவ் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டிருக்கேன். அதனாலயே அவர் எப்ப உங்க கூட போனாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சம்பந்தமே இல்லாம உங்களையும் நான் தப்பா நினைச்சிருக்கேன். அதுக்குதான் இந்த சாரி. என்ன மன்னிச்சிரு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுக்கு போய் பரவாயில்ல, விடுங்க. ம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்ல, பரவாயில்ல. உங்களை வாசல்ல வந்து நிக்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கிளம்பலாம். ஐயோ, இது நம்ம எழுதி கட்டின சீட்டாச்சே. இது எப்படி திடீர்னு அவுந்து விழுந்துச்சு? சிவப்பு கைத்துல கட்டின சீட்டு. ஒருவேளை இதுதான் வள்ளி மேடம் எழுதி கட்டின சீட்டா இருக்குமோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.